Hi students, I'm in the video CBSE class 12 students chapter 3 exercise 3.3 ஓட question number 10 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா exercise ஓட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடண்ட் பாத்துக்கோங்க. Question number 10ல express the following as a sum of symmetric and a skew symmetric matrix ன்னு கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்டிருக்க மேட்ரிக்ஸை ஒரு சிமெட்ரிக்காவும் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் அவங்களோட அடிஷனா வர்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏ இல்லைனா பி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏன்னு எடுத்திருக்கேன். இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். 1 - 1 இருக்கு. எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அவங்களோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஏ டேஷ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ்ன்றது ரோவோ காலமாவும் காலமோ ரோவாவும் மாத்துறது. இப்போ 3 5 அங்க முதல் ரோ இங்க முதல் காலமாவும் 1 - 1ன்றது ரெண்டாவது ரோவை ரெண்டாவது காலமாவும் எழுதியாச்சு. சரி, இவங்களை யூஸ் பண்ணி ஒரு சிமெட்ரிக்கும் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்கும் கண்டுபிடிக்க போறோம். அவங்கள ஆட் பண்ணா இதே மேட்ரிக்ஸ் நமக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பீன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அது என்ன அப்படின்னா ஹாஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஏ டேஷ். இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு சிமெட்ரிக் தான் கிடைக்கும். அதே மாதிரி அந்த மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் மைனஸ் பண்ணும்போது ஸ்கியூ சிமெட்ரிக் கிடைக்கும். அது ஏன் 1/2 போடுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் ஆட் பண்ணாதான் அந்த மேட்ரிக்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டுமே ஹாஃப் ஆஃப் எடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஏக்கு பதிலாக கொஸ்டின்ல இங்க வந்து ஹாஃப் அப்படியே இருக்கு. ஏ பிளஸ் ஏ டேஷ். இந்த ஏயும் இந்த ஏ டேஷையும் ஆட் பண்ணி எழுதிடணும். ஸோ இங்களை ஆட் பண்ணும்போது இந்த 3 ஆட் பண்ணும்போது 6, இந்த 5ம் 1ம் மறுபடியும் 6 வரும். 1 5 6 தான். -1 ஆட் பண்ணும்போது -2 அப்படின்னு கிடைக்கும். வெளியில ஒரு 1/2 நம்ம கிட்டே இருக்கு. உள்ள எடுத்துட்டு போகும்போது எல்லா நம்பரும் 6/2 6/2 எல்லா நம்பரும் 2ஆல என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். ஸோ இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் இது கேன்சல் ஆயிடும். இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் -1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதான் நம்மளோட Pன்ற மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிமெட்ரிக் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதனால பியோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கிறோம். பியோட டிரான்ஸ்போஸ் இப்போ இங்க 3 3 முதல் ரோ இருக்கு. ஸோ இதை முதல் காலமாகவும் ரெண்டாவது ரோ வந்து 3 - 1 இருக்கு. அதை செகண்ட் காலமாகவும் எழுதிட்டு இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. அப்போ பியை டிரான்ஸ்போஸ் பண்ணா பிஏ கிடைக்குது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், therefore P is a symmetric matrix அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ Pன்றது என்னது, half of A plus A dash அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது வந்து ஒரு symmetric matrix தான். is a symmetric matrix அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, symmetric கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து skew symmetric கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ Qன்னு ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போறோம். அது half of A minus A dashன்னு எடுத்துக்க போறோம். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு skew symmetric தான் கிடைக்கும். So half of A minus A dash. A இங்க இருக்கு, A dash இங்க இருக்கு. மைனஸ் பண்ண போறோம். 3 - 3 0. 5 - 1 பண்ணா இங்க 4. இங்க 1, இங்க -5 -4 கிடைக்கும். -1 + 1 இங்க டெஃபினட்டா 0 ஆயிடும். ஸோ 2ஆல டிவைட் பண்ணும்போது 0/2 4/2 -4/2 0/2 எல்லாமே டிவைட் பண்ணிச்சு. இதான் Q. இப்போ Qவை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்க போறோம். அதே மேட்ரிக்ஸ் வருதா இல்ல நெகட்டிவா வருதான்ட்டு. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது 0 + 2 ரோல இருக்கு, அது காலமாவும் -2 0ன்றத செகண்ட் காலமாவே இல்லச்சு. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. இல்ல, ஏன்னா பிளஸ் வர இடத்துல எல்லாம் மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் வர இடத்துல எல்லாம் பிளஸ் வந்து, ஸோ இதோட சிம்பிள் எல்லாமே மாறி இருக்கிறதுனால இதை -Q அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது Q மேட்ரிக்ஸே தான் இருக்கு, ஆனால் எல்லா சிம்பிளும் வித்தியாசமா இருக்கு. அப்போ இது -Q, அதாவது மைனஸ் சைனை வெளில எடுத்தா Qவை தான் திரும்பி வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ Q dash -Qக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா Q, அதாவது half of A minus A dash கண்டுபிடிச்சோம்ல, இது வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக். ஏன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணா அதே மேட்ரிக்ஸ் வந்தால் தான் நம்ம அதை சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா எழுதுங்க அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்போ P plus Qன்னு எழுதணும். Pயோட மேட்ரிக்ஸ் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, 3 3 3 -1. Qவோடது நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0 2 -2 0. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணி பாருங்க. 3யும் 0வும் ஆட் பண்ணும்போது 3. அடுத்து இந்த 3யும் இந்த 2வும் ஆட் பண்ணா 5. 3யும் -2வும் 1, -1ம் 0வும் -1. உங்களோட கொடுத்திருக்க கொஸ்டின் அப்படியே திரும்பி வருது பாருங்க இங்க. ஸோ இது நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸை வந்து P plus Q, அதாவது ஒரு சிமெட்ரிக்கும் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக்கும் அடிஷன் வர்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி 3 x 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏ இல்லைனா பின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்திருக்கேன். எப்பவுமே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்ல இருந்து அதோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஏ டேஷை கண்டுபிடிச்சிக்கலாம். முதல் ரோல இருக்கிற எலிமெண்ட் எடுத்து முதல் காலமாகவும்
ரெண்டாவது ரோல இருக்க -2 3 -1 ரெண்டாவது காலமாவும், மூணாவது ரோல இருக்க 2 -1 3 அப்படின்றத மூணாவது காலமாவும் எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ இது ஏ, இது உங்களோட ஏ டேஷ். இப்போ நம்ம இவங்களோட ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பீன்றது சிமெட்ரிக்னு வச்சுக்கலாம். அவங்களோட half ஆஃப் ஏ பிளஸ் ஏ டேஷ் கண்டுபிடிச்சோன்னா சிமெட்ரிக்கா இருக்கும். வெறும் ஏ பிளஸ் ஏ டேஷ் கூட சிமெட்ரிக் தான். நம்ம ரெண்டு பேரோட அடிஷன் ப்ரூவ் பண்றதுக்காக அந்த ஹாஃப் நமக்கு தேவைப்படுது. ஸோ half ஆஃப் ஏ பிளஸ் ஏ டேஷ் ஆட் பண்ணும். நீங்க அப்படியே ஆட் பண்ணிடலாம். இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு. ஆட் பண்ணும்போது 12. ஒரு -2 -2 -4. இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஆட் பண்ணா +4. ஸோ இங்க -2 -2 -4 3 3 ஆட் பண்ணா 6 -1 -1 -2 இங்க 2 இங்கேயும் 2 4 -1 -1 -2 3 3 6. ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெளியில இருக்க 1/2 உள்ள கொண்டு போனா எல்லா நம்பரும் 2 ஆல டிவைட் ஆயிடும். இப்போ 12 2 ஆல டிவைட் பண்ணா 6. இது -2 இது +2 -2 3 -1 +2 -1 +3 எல்லாத்தையும் 2 ஆல கேன்சல் பண்ணி எழுதிட்டோம். இதான் நம்மளோட Pன்ற மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிமெட்ரிக் தானான்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து P டேஷை கண்டுபிடிச்சிக்கணும். P டேஷ்ன்றது இந்த Pயோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இந்த முதல் ரோல இருக்கிற 6 -2 +2. அப்புறம் இங்க ரெண்டாவது ரோல இருக்க -2 3 -1. ஸோ -2 3 -1. மூணாவது ரோல இருக்கிற 2 -1 3. இங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் நமக்கு திரும்பி வந்திருக்கு இல்லையா, அதனால நம்ம P டேஷ் வந்து Pக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். therefore P is சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது டெஃபினட்டா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் ஃபைண்ட் பண்ண போறோம். Qன்னு எடுத்துக்கோங்க. Qன்றது half ஆஃப் A மைனஸ் A டேஷ் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ ஏயும் ஏ டேஷையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணோம். அப்போ 6 - 6 0. இப்போ -2 -2 அப்படின்னு வரும். அப்போ ஆஃப் மைனஸ்ன்றது +2 ஆயிடும். அப்போ இதுவும் 0 தான். இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. 2 - 2 0. இங்க -2 ஆஃப் மைனஸ்னு வரும். அப்போ இது +2 0. எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆகுது பாருங்க. 3 - 3 0 -1 ஆஃப் -1 வந்து +1. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரோ கூட எல்லா எலிமெண்ட்டும் என்னதான் வருது, 0 தான் வருது. இதை ஹாஃப் ஆல டிவைட் பண்ணும்போது கூட எல்லா எலிமெண்ட்டும் 0வா தான் இருக்கு. ஏன்னா 0 டிவைடட் பை எனிதிங் வந்து 0 தான். ஸோ இது கிடைச்சாச்சு. 0 மேட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து சிமெட்ரிக்கும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், ஸ்கியூ சிமெட்ரிக்கும் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணா அதே மேட்ரிக்ஸ் வந்தா சிமெட்ரிக், நெகட்டிவா வந்ததுன்னா ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லுவோம் இல்லையா. 0க்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற சைன் கிடையாது அப்படின்றதுனால ஒரு மேட்ரிக்ஸை சொல்லுங்க, அது சிமெட்ரிக்காவும் இருக்கணும், ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் இருக்கணும், அது வந்து நல் மேட்ரிக்ஸை தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லிக்கலாம்னா Q டேஷ் வந்து -Qக்கு கூட டெஃபினட்டா ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட கொஸ்டின்ல நம்ம ஒன்னு சிமெட்ரிக்காவும் ஒன்னு ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக Q is Q சிமெட்ரிக் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ எடுத்துட்டோம். இப்போ அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா நம்மளோட மேட்ரிக்ஸ் வருதான்னு பார்க்கணும். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச Pயும் நம்ம கண்டுபிடிச்ச Qவையும் ஆட் பண்ணா ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்ததுன்னா நம்ம சம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச PQ ரெண்டு பேரையும் ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணது ரொம்ப ஈஸி. ஆட் பண்ணா அதே மேட்ரிக்ஸ் தான் திரும்பி வருது பாருங்க கொஸ்டின்ல இருந்து. ஸோ நம்ம கொஸ்டின் வந்து சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸோட அடிஷனா ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு எழுதிருங்க. அவ்வளவுதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின் அதே மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஸஸ் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 3 3 -1 எடுத்து முதல் காலமாகவும், ரெண்டாவது ரோல இருக்க -2 -2 +1, மூணாவது ரோல இருக்கிறவங்கள மூணாவது காலமாகவும் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது ஏ, இது உங்களோட ஏ டேஷ். இப்போ நம்ம Pன்னு ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போறோம். அது வந்து half ஆஃப் A plus A dash. அதாவது எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணாலே நமக்கு சிமெட்ரிக் தான் கிடைக்கும். ஏன் அதை ஹாஃப்னு எடுக்கிறோம்னா அதே மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸை ரெண்டு மேட்ரிக்ஸாக பிரித்து எழுத சொல்கிறாங்க. அதனால ஹாஃபாக எடுத்து ஆட் பண்ணால் அதே மேட்ரிக்ஸ் வரும். அதுக்காக தான். ஸோ இப்போ ஏ டேஷ் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ half ஆஃப் இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. 3 + 3 6. இங்கே 3 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ஸோ 1 -1 -4. ஸோ -5 கிடைக்குது. இங்க -2, இங்க +3 +1 -2 -2 ஆட் பண்ணா -4 +1 -5 -4 -4 -1 -5 -5 +1 ஸோ -4 2 +2 ஸோ 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இதை 2 வந்து உள்ள டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 6 வந்து 2ஆல டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்கும். 1 வந்து டிவைட் ஆகாதுல அப்படியே இருக்கும்.
-5ம் டிவைட் ஆகாது. அதனால 5/2ன்னு வச்சுக்கலாம். 1 டிவைட் பண்ண முடியாது. 1/2 -4 வந்து டிவைட் ஆயிடும். -2ன்னு கிடைச்சிரும். -5/2 -2 +2 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட Pன்ற மேட்ரிக்ஸ். இப்போ இது வந்து சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா? அதனால P' கண்டுபிடிங்க. ஸோ P' போது இவங்களோட இந்த முதல் ரோவை எடுத்து முதல் காலமா எழுதிக்கலாம். அப்போ 3 1/2 5/2 -5/2. ஸோ செகண்ட் காலமா எழுத வேண்டியது half -2 -2 அடுத்து -5/2 -2 +2 அப்படின்னு கிடைக்குது. நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. அப்ப P நான் டிரான்ஸ்போஸ் பண்ண திருப்பியும் PA கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால therefore P is a symmetric matrix. இது டெஃபினட்டா சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. ஸோ எழுதிட்டோம் நம்ம சிமெட்ரிக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம Q ஃபைண்ட் பண்றோம். Q is equal to half of A minus A' பண்றோம். ஸோ half of இந்த ஏயும் இந்த A' மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 3 மைனஸ் பண்ணால் 0 3 மைனஸ் ஆஃப் -2 அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா மைனஸ் பண்ணுறோன்னா மைனஸோட சேர்த்து தான் யோசிக்கணும். இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்தா +2 ஆகிடும். ஸோ 3 + 2 இங்கே 5. அடுத்து -1 மைனஸ் ஆஃப் -4 அப்படின்னு வந்திருக்கும். மைனஸ் ஆஃப் -4 வந்து +4. -1ம் +4 நமக்கு இங்கே 3ன்னு கிடச்சிருக்கும். இப்போ -2 -3 -5 இங்கே -2 இது +2 ஆகிடும். ஸோ 0 இது 1 இது +5 ஆயிடும். அதனால இங்க 6 இங்க -4 இது +1 ஆயிடும். ஏன்னா மைனஸ் ஆஃப்னு எடுக்கும்போது இப்போ -3 -5 -1 -6 2 -2 அப்போ இங்க 0ன்னு கிடைச்சிச்சு. இப்போ இந்த 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 0 எனிதிங் 0 தான். 5 டிவைட் ஆகாது. இந்த 3யும் டிவைட் ஆகாது. -5/2 0 இங்க 3 ஆயிடும். -3/2 -3 0 எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணிட்டோம். இதான் நம்மளோட Q. இப்போ Q' கண்டுபிடிக்கலாம். Q' வந்து இவங்களோட டிரான்ஸ்போஸ். இங்க முதல் ரோவா இருக்கிறத இங்க முதல் காலமா எழுதிக்கலாம். அப்ப 0 5/2 3/2 இது -5/2 0 3 லாஸ்ட் ஒன் -3/2 -3 0. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களான்னு பாருங்க, இல்ல அப்படியே சிம்பிள் மாதிரி இருக்கான்னு பாருங்க. இது எலிமெண்ட் எல்லாம் அதே தான் இருக்கு. ஆனா பிளஸ் வர வேண்டிய இடத்துல எல்லாம் மைனஸும், மைனஸ் வர வேண்டிய இடத்துல எல்லாம் பிளஸும் இருக்கு. அதனால இந்த Q' -Q மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப therefore Q is a skew symmetric. இப்போ Q சிமெட்ரிக் ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இப்போ Pயும் Qவும் எடுத்து ஆட் பண்ணா நம்மளோட கொஸ்டினே திரும்பி வருதான்னு பார்க்கணும். ஸோ P கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸையும் Qக்கு நம்ம Q' எடுக்கக்கூடாது, Q தான் எடுக்கணும். Q எடுத்துட்டு ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 3யும் 0வும் 3 தான் வரும் ஆட் பண்ணா. 1/2வும் 5/2வையும் ஆட் பண்ணணும். இப்போ 1/2வும் 5/2வையும் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமா இருக்குல்ல. 1/2 + 5/2 அப்படின்னா டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்போ நம்ம இதை 6/2ன்னு எழுதிடலாம். கேன்சல் பண்ணா 3 தான் கிடைக்கும். -5/2 3/2 எல்லாமே டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டர் டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். -5ம் +3 -2/2 -2/2 -1 இங்க 1/2 இங்க -5/2. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா -4/2 வரும். ஸோ கேன்சல் பண்ணா -2. 0 கூட யார் ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். -3யும் சரி -2வும் +3யும் +1. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் -8/2ன்னு வருவாங்க. கேன்சல் பண்ணா -4 -2வும் -3யும் -5 2 கூட 0 ஆட் பண்ணும்போது நமக்கு 2 தான் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளோட கிவன் கொஸ்டின் பாருங்க. கிவன் கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. அப்போ கிவன் கொஸ்டின் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காவும் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஏன்னு நமக்கு கொடுத்த மேட்ரிக்ஸை வந்து ரெண்டா ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் 4ல. இதை நீங்க உங்க ஓன்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மேட்ரிக்ஸ் வருதா இதே மாதிரி ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11ல 1 மார்க் கொஸ்டின். A and B are symmetric matrices கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சிமெட்ரிக்னா என்ன தெரியுமா? ஏயை டிரான்ஸ்போஸ் பண்ணா ஏவே கிடைக்கும், பியை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது பின்ற மேட்ரிக்ஸே திரும்பி வரும்னு அர்த்தம். அதான் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர். தென் ஏபி மைனஸ் பிஏ வந்து சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா ஜீரோ மேட்ரிக்ஸா இல்லை ஐடென்டி மேட்ரிக்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக அவங்க ரெண்டு பேரும் மைனஸில் இருக்காங்க. இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏ டேஷ் மைனஸ் பி டேஷ் தானே எழுதுவோம். அதனால மைனஸ் பிளஸ்ல இருந்துச்சுன்னா இந்த டேஷ் அப்படியே உள்ள வரும். அப்போ ஏபி டேஷ் மைனஸ் பிஏ டேஷ் அப்படின்னு முதல்ல எழுதிட்டோம் நம்ம. இப்போ மல்டிபிள் இருக்கு இல்லையா, ஏ இன்ட்டு பி த ஹோல் டேஷ் மல்டிபிளிகேஷன்ல டேஷ் உள்ள வரும்போது இங்க பிளேஸ் மாறிடுவாங்க, நம்மளுக்கு அதான் ரூல்.
ஸோ பி டேஷ் ஏ டேஷ்னு மாறிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பி டேஷ் வரும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல டேஷ் உள்ள வரும்போது பிளேஸ் மாறிடுவாங்க. இதுல பி டேஷ்ன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல பின்னு கொடுத்துருக்காங்க, ஏ டேஷ்ன்றது ஏன்னு கொடுத்துருக்காங்க. பிஏ மைனஸ் ஏ டேஷ்ன்றது ஏனும் பி டேஷ்ன்றதை பின்னு எழுதிக்கலாம். ஸோ பிஏ மைனஸ் ஏபின்னு வருது. ஆனால் கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்துருந்தது ஏபி மைனஸ் பி, இது மாறி வருது பாருங்க. இதுல இருந்து நம்ம ஒரு மைனஸ் சைனை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க பிளேஸ் மாறிடுவாங்க. அப்போ ஏபி மைனஸ் பிஏ அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டேஷ் பண்ணோம்னா நெகட்டிவ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ தான் கிடைக்குது. அப்போ அதோட நெகட்டிவ் தானே கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லிடலாம், இது ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியும். ஸ்கியூ சிமெட்ரிக்ன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நீங்க செலக்ட் பண்ணணும். லாஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏவை ஏ டேஷை ஆட் பண்ண ஐ வரும் அப்படின்னா அந்த ஆல்ஃபான்ற ஆங்கிள் வந்து என்ன வரும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஏவை ஏ டேஷை ஆட் பண்ண ஐ வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஏக்கு அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இதான் அவங்க கொடுத்துருந்த ஏ மேட்ரிக்ஸ். ஸோ சைன் ஆல்ஃபா, இங்கே காஸ் ஆல்ஃபா. இது கூட எதை ஆட் பண்ண சொல்றாங்க, ஏ டேஷை ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ இவங்கள டிரான்ஸ்போஸ் பண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களோட டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம் நம்ம. இங்கே முதல் ரோவா இருக்கிறது இங்கே முதல் காலமா வரும். ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே வந்து சைன் ஆல்ஃபா, இங்கே காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைச்சிரும். ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஐன்றது ஆக்சுவலாக ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்றது உங்களோட டயக்னல், லீடிங் டயக்னல் மட்டும் 1, ரிமைனிங் எலிமெண்ட் எல்லாம் 0ன்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்படி எழுதிக்கலாம். ஸோ உங்களை ஆட் பண்ணுறோம். இது ஒரு காஸ் ஆல்ஃபா, இது ஒரு காஸ் ஆல்ஃபா. ஆட் பண்ணும்போது 2 டைம் காஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். மைனஸ் சைன் ஆல்ஃபாவும் ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவும் 0. சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. இங்கேயும் காஸ் ஆல்ஃபா, இங்கேயும் காஸ் ஆல்ஃபா. ஆட் பண்ணும்போது 2 டைம் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே வந்து 1 0 0 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க ஈக்குவல் அப்படின்றதுனால இங்கே இருக்க முதல் எலிமெண்ட்டும் இங்கே இருக்க முதல் எலிமெண்ட்டும் ஈக்குவல் தான். 2 காஸ் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது எது வேணாலும் ஈக்குவேட் பண்ணலாம். ஆனால் திருப்பி இதே தான் திரும்பி வரும். மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ காஸ் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ காஸ் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னா ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக என்ன வரும் நமக்கு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு வரும். ஒன்று நீங்கள் இப்படி எழுதியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாக எனக்கு தெரியும் மேம் காசோட எந்த ஆங்கிளுக்கு 1/2 அப்படின்னு யோசிக்கணும். காசோட 60 டிகிரிக்கு தான் 1/2 வரும். காசோட 60ன்றது π/3 is equal to 1/3. அப்போ ஆல்ஃபாக்கு நேரம் என்ன கிடைச்சிருக்கு, π/3. இப்போ ஆல்ஃபா equal to π/3 அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி இன்வர்ஸில் கொண்டு வந்துட்டு காசோட எந்த வேல்யூக்கு வந்து 1/2 வரும் அப்படின்னா 60க்கு வரும். 60 வந்து நம்ம என்னன்னு எழுதுவோம்னா π/3ன்னு எழுதுவோம். அப்போ ஆல்ஃபான்றது π/3ன்றது தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.